the rights of every man are diminished when the rights of one man are threatened, pronounces John F. Kennedy. With the noble task of imparting the importance of human rights to the young minds and yield the Edenic fruit of knowledge, embedded equality, the Human Rights Cell of Fatima College has organized a Human Rights Day celebration on this auspicious day. We are truly privileged to have a distinguished persona in our midst whose tireless efforts have made a significant impact on the landscape of human rights. I would like to invite Dr. Varaprasadam Kristishanti, Coordinator, Human Rights Cell, to present a token of love for such an eminent chief guest. Welcome, sir. Welcome, ma'am. My dear friends, let us all lend our ears to learn the knowledge and learn the art of building a strong and secure citadel of protecting every human alive with human rights as a motor of unity and integrity. I gleefully invite our special chief guest, Mr. Samidurai, to deliver the presidential address. Over to you, sir. Thank you very much. This is the day Lord has made. We will rejoice and glad in it. Respected faculty, coordinator, and my dear student friends, I am greatly honored. சூழ்ச்சியால் சுவரமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சுடர்விட்ட நீதிதனை தூக்கி எறிந்துவிட்டு சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சொல்லும் அதிகார உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சட்டம்தான் மனித உரிமை சட்டம். இந்த மனித உரிமை சட்டத்திலே UDHR 1948 முதல் தலைவியாக உலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எலினா ரூஸ்வெல்ட். அந்த எலினா ரூஸ்வெல்ட் ஒரு ரூஸ்வெல்ட் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மனைவி. முதல் பெருமை இந்த உலகத்தில் கிடைத்தது ஒரு பெண்மணிக்கு என்ற ஒரு மகிழ்ச்சியினை இந்த அரங்கத்திலே நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மனித உரிமையும் பெண் உரிமையும் மிக முக்கியமான ஒன்று, இன்டெக்ரல் பார்ட் என்பதையும் நான் இந்த இடத்திலே இந்த தினத்தில் பேச விரும்புகின்றேன். ஃபாத்திமா கல்லூரி எப்பயுமே ஒரு மனித உரிமைக்காக முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இன்று எல்லோருக்கும் தெரியும் நிர்பயா வழக்கு, எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 16/12/2012 தன்னுடைய நண்பரோடு பேருந்திலே போய் திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது 6 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை மிக மோசமான பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அவளை ஆடை முழுவதும் கலைந்தெடுத்து வன்புணர்ச்சி செய்து குடலை உருவி நடு ரோட்டில் போட்ட ஒரு சம்பவத்திற்கு பிறகு அந்த வழக்கிலே அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனையை நீதிமன்றம் கொடுத்தார்கள். ஹானரபிள் ஜஸ்டிஸ் பானுமதி இந்த வழக்கிலே ரிவ்யூ போட்டு அவரிடம் கொண்டு வந்தார்கள். தூக்கு தண்டனை வேண்டாம், ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என்று. நீதிமன்றம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இட்ஸ் நாட் ஓன்லி எகென்ஸ்ட் விமன், இஸ் a violation of human rights என்பதை, பெண் உரிமையை பற்றி, இது பெண்ணுக்கு எதிரான குற்றம் மட்டுமல்ல, இது மனித உரிமை மீறல் என்பதை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசராக இருந்த பானுமதி அவர்கள் இதை எடுத்து சொன்னார்கள். இதை ஏன் இந்த இடத்திலே நான் சொல்கிறேன் என்று சொன்னால், எங்கே பெண்கள் அவமானப்படுத்துகிறார்களோ, அவர்களை அவமரியாதை நடக்கிறதோ, அந்த இடத்தில் நிச்சயமாக மனித உரிமை மீறல் இருக்கும். மனித உரிமை என்று சொன்னால் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 1993 இந்த மனித உரிமை சட்டம் வரப்பட்டது. UDHRலே 1948 கொண்டு வரப்பட்டார்கள். மேக்னா கார்ட்டாவிலே இருந்து 1210 இருந்து 15 வரை
பல்வேறு உரிமைகள் கொடுப்பதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்திலே பார்ட் 2 பார்ட் 3 என்று சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நாம் முழுமையாக வைத்திருக்கின்றார்கள். அதிலிருந்து தான் இன்றைக்கி உங்களோடு நான் பேச இருக்கின்றேன். எப்படி நாம் இந்த மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். 3 வழக்குகள் சமீபத்திலே 2023 ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்குகளிலே மனித உரிமைன்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டிக்னிட்டி கண்ணியத்தை பாதுகாத்தல், ரைட் டு லிவ் லிபர்ட்டி என்று வாழும் உரிமையை பாதுகாத்தல், அவர்களுடைய தனி மனித சுதந்திரத்தை பாதுகாத்தல், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் செயல்படுத்துதல், யூனிவர்சலாக இருக்கக்கூடிய சர்வதேச உடன்படிக்கைகளை ட்ரீட்டியிலே நடக்கக்கூடியதை பாதுகாத்தல். இதுதான் ஹோல் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொன்னாலே. இன்னைக்கு லைஃப் அண்ட் லிபர்ட்டி டிக்னிட்டி என்று சொன்னால் இந்த 3ம் தான் உலகத்திலே எப்பொழுதும் முன்னணியாக இருந்திருக்கிறது. பல நாடுகளிலே இதற்கான பிரச்சனைகள், மனித உரிமை மீறல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதிலே சமீபத்தில் ஒரு வழக்கு வந்தது. யோகா டீச்சர், அந்த டீச்சரை அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணுகிறார்கள். டீச்சருக்கே இந்த நிலைமை ஒரு குவாலியர் யூனிவர்சிட்டியில். நீதிமன்றத்திலே அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க, எடுக்கவே இல்லை, தூக்கி எறிஞ்சிடறாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் குவாலியர் கோர்ட்டிலே தாக்கல் செய்கிறார்கள். அவர்களும் சரியாக எந்த முடிவும் எடுக்கவில்லை. உயர்நீதிமன்றத்திற்கு போகிறார்கள், அங்கேயும் தேக்கம் ஏற்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்ப XYZ என்ற மத்திய பிரதேஷ் வழக்கிலே நீதிமன்றம் சில கைட்லைன்ஸை கொடுக்கிறார்கள். என எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன இருக்குன்னா, நாம் அவமானப்படுகின்ற பொழுது ஏற்கனவே ஒரு பாதிப்பு, நீதிமன்றத்திற்கு மீண்டும் காவல் நிலையத்துக்கு போகும் பொழுது மீண்டும் ஒரு அவமானங்கள் வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக முக்கியமாக இருப்பார்கள். இந்த வழக்கிலே நீதிமன்றம் சில டைரக்ஷனை கொடுத்தார்கள். ஆஃப்டர் நிர்பயாவுக்கு பிறகு சில செக்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. ஸ்டாக்கிங், வாயுரிசம், டிஸ்ரோப் அண்டு ஆசிட் அட்டாக்கு வாட் ஆர் த பனிஷ்மெண்ட் என்பதையெல்லாம் மிக தெளிவாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் இப்போ இந்த வழக்கிலே நீதிமன்றம் ஒரு கைட்லைன்ஸ் ஃபார் எஸ்பெஷலி ட்ரையல் கோர்ட், எஸ்பெஷலி செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் இருக்கக்கூடியதிலே ஹியூமன் ரைட்ஸை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள். முதலிலே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், குற்றவியல் நடைமுறை சட்டம் 327 படி ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை எல்லார் மத்தியிலும் விசாரிக்கக்கூடாது. இன் கேமரா, தனி ரூம், ஜட்ஜ், கன்சர்ன் லாயர், அந்த ஸ்டெனோ, கவர்மெண்ட் லாயர், இதை தவிர வேறு யாருமே அந்த ஸ்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. திஸ் இஸ் ஃபஸ்ட் டைரக்ஷன் given to all states. Second direction, inappropriate question should not be asked என்று இரண்டாவதை வைத்திருக்கின்றார். அதாவது வக்கீல் லாயர்ஸோ அல்லது யாருமே நீதிமன்றம் கூட அவங்கள தேவையில்லாத கேள்வியை அந்த பெண்ணிடம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி wounded சோல்ஜர், பாதிக்கப்பட்டு வேதனையோடு அங்கே வருகின்றார்கள். அந்த நீதிமன்றத்திலே வைத்து மீண்டும் அவர்களை கடந்த கால வாழ்க்கையை பற்றி செக்ஸுவல் ஹிஸ்ட்ரி என்று சொல்கிறார்கள். அந்த பெண் எப்படி இருக்கிறதுனாலும் அந்த பெண்மையை களங்கப்படுத்தக்கூடாது என்பதிலே நீதிமன்றம் மிக தெளிவாக டைரக்ஷனை கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவது, அந்த விட்னஸ் வர்றாங்கன்னா விக்டிம் ஒன்லி ஒன் டைம் சுட் பி எக்ஸாமின். அவங்களுக்கு அந்த ரொம்ப காலதாமதப்படுத்தாமல் ஒரே ஒரு முறை விசாரித்து அவங்களை அனுப்பிச்சிடணும். ஓயாமல் கோர்ட்டுக்கு வர வைக்கிறது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அந்த டைரக்ஷனிலே சொல்லியிருக்கிறார்கள். நான்காவது, மிக முக்கியமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக பார்க்கின்ற பொழுது இந்த வழக்கிலே அந்த நேரடியாக குற்றவாளியை பார்க்கக்கூடாது. ஏன்னா பல நேரங்களில் அவன் மிரட்டுவான், அவனுடைய ஃபியர் அந்த எப்பயுமே நமக்கு பல நேரங்களிலே இருக்கும். இங்கே அவனை நேரடியாக பார்க்காம ஜஸ்ட் ஸ்க்ரீன் போட்டு அதன் மூலமாக பேசுகிறதுக்கு அல்லது வீடியோ மூலமாக பார்ப்பதற்கு நீதிமன்றத்திலே சமீபத்தில் கொடுத்த 2023 முடித்து 24 இது டைரக்ஷன் டு ஆல் த ஸ்டேட்ஸ் என்பதை இப்பொழுது கொடுத்திருக்கின்றார்கள். நம்பர் 1, ரேப் விக்டிம், ரேப் சர்வைவர். இந்த ரேப் விக்டிம் அண்ட் ரேப் சர்வைவர் இருக்காங்கன்னா அந்த விக்டிம்ஸை
உடனே என்ன செய்வாங்க, நார்மலாக ஒரு க்ரைம் எகென்ஸ்ட் விமனுக்கு ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறனால ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் என்ன செய்யணும்னா விமன் போலீஸ் அங்கே போகணும் ஸ்பாட்டுக்கு. நம்பர் 1. நம்பர் 2, அவங்க யூனிஃபார்மில் போகக்கூடாது. நம்பர் 2. நம்பர் 3, அவங்கள கம்ப்ளீட் சினாரியோவை ஷுட் பி டேக்கன் வீடியோகிராஃப். அவங்க வீடியோ எடுத்து இம்மிடியட்டாக மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தணும். இப்போ இந்த வழக்குகளில் வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போய் ஒரு சில டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த டெஸ்ட்டை எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் 2 ஃபிங்கர் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய மோசமான நிலை அந்த பெண்ணுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ட்ராமாவில் இதில் இருக்காங்க, மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்கு சமீபத்திலே கொண்டு வந்து விட்டார். ஸோ இல்லாட்டி அவங்களுக்கு என்ன ஆகுனா கோர்ட் அந்த டாக்டர்கிட்ட போய் அந்த 2 ஃபிங்கர் டெஸ்ட்டுங்கிறது ஒரு மிக அநாகரிகமான ஒரு செயல் என்று நீதிமன்றம் எடுத்து அந்த வழக்கிலே இருந்து இப்பொழுது முழுமையாக எடுத்து விட்டார்கள். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் இம்பார்ட்டன்ட். தேர்ட், ஜட்ஜ்மெண்ட்டில் கூட நீதிபதிகள் பெண்களை பற்றி எப்படி எழுத வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஈவன் ஜட்ஜ்மெண்ட் இட்செல்ஃப். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபுங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு ஹோம் மேக்கர், ப்ராஸ்டியூட்டுங்கிறதுக்கு பதிலாக செக்ஸ் ஒர்க்கர், இப்படி இன்அப்ராப்ரியேட் வேர்டை தூக்கிட்டு எந்த வார்த்தைகளை தீர்ப்பில் சொல்ல வேண்டும் என்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வார்த்தைகள் நம்முடைய தலைமை நீதியரசர் ஒய்வி சந்திரசூட் அவர்கள் சமீபத்திலே கைட்லைன்ஸாக எல்லா நீதிபதிகளுக்கும் கொடுத்திருக்கின்றார். ஏன்னா விமன் வந்து அவங்க டிக்னிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் காந்தியடிகளை பற்றி. காந்தி எப்போ வந்து ஹியூமன் ரைட்ஸுக்கு அவர் போராட ஆரம்பித்தார், ஃபஸ்ட் டைம் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் ட்ரெயினில் போயிட்டுருக்கிறப்ப ப்ராப்பராக டிக்கெட்டை வாங்கி போயிட்டுருக்கிறப்ப அவரை தூக்கி டிக்கெட் காமிச்சப்போ தூக்கி வெளியே எடுத்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அவர் பிளாக், அவர் நமக்கு இந்தியன்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஒயிட் பீப்புள் செஞ்ச அப்பர்தைட். ஸோ இது நடந்த உடனே தான் அவருக்கு மிகப்பெரிய கோபம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி தில்லையாடி வள்ளியம்மை அவங்க செஞ்ச ஹெல்ப்புனால கம்ப்ளீட்லி அவர் வந்து இந்தியாவினுடைய ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார். பாரதியார் கூட அவரை பற்றி ஒரு கவிதை சொல்லியிருக்கின்றார். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று சொல்லியிருக்கின்றார். இரண்டாவது, எங்கே வயலேஷன் நடந்தாலும் சரி, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குதுனாலும் சரி, அதையும் தட்டி கேட்பதற்கு ஹியூமன் ரைட்ஸ் ஆணையத்துக்கு இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு எப்பயும் உண்டு. சுப்ரீம் கோர்ட் அஸ் வெல் அஸ் ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டுக்கு அந்த பவர்ஸ் இருக்குது. மூணாவது ரீசன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 21. வாட் இஸ் த ஆர்டிக்கல் 21? சட்டத்தை தவிர தனி மனிதன் உரிமையை யாரும் பறிக்கக்கூடாது. திஸ் இஸ் ஆர்டிக்கல் 21. ஆர்டிக்கல் 19 என்ன? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன் அண்ட் ரைட் டு மூவ் எனி பிளேஸ் என்பதையெல்லாம் ஆர்டிக்கல் 19. ஆர்டிக்கல் 14 என்ன? ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் த ஐ ஆஃப் லா. ஆர்டிக்கல் 17 அன்டச்சபிலிட்டி. தீஸ் ஆர் ஆல் எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் இங்கே ரேப் விக்டிம் வரக்கூடியவர்களுக்கு அல்லது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் வந்து டெசர்ட் பண்ணி அந்த ஒய்ஃபை அனுப்பிச்சிட்றான், இந்த கேர்ளுக்கு வயிற்றில் சைல்டு இருக்குது. ஸோ இந்த சைல்டை அப்பார்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா என்ற ஒரு கேள்வி ஹியூமன் ரைட்ஸில் இப்போ வந்தது. பட் நார்மலி அபார்ஷனை வி டோன்ட் லைக், ஏன்னா எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஃபார் ஆல்வேஸ். பட் ஆஸ் பர் த ரேப் விக்டிம் என்ன செய்வாங்க, வாட் இஸ் த ரேப் சர்வைவர் என்ன செய்வாங்க, இந்த ஸ்டிக்மாவை அவங்க வாழ்நாள் முழுவதும் வயிற்றில் வச்சுட்டு அந்த குழந்தையை வச்சு பெற்று அதுக்கு பிறகு என்னென்ன ஆகும் என்று நீதிமன்றம் முடிவெடுத்து இப்பொழுது சமீபத்திலே 2 தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பின்படி எக்ஸ் என்ற ஒரு வழக்கு, ஏன்னா நேம் போடக்கூடாது, அதனால தான் முதல் கேஸ் நான் என்ன சொன்னேன், XYZ. இப்போ நவ் திஸ் கேஸ் வந்து எக்ஸ், பேரை கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. இந்த எக்ஸ் வழக்கிலே என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று சொன்னால் 24 வீக்ஸ், அதாவது மெடிக்கல் டெர்மினல் ப்ரெக்னன்சி அந்த ஆக்ட் படி 1971 ஆக்ட் 2021 சேஞ்ச் பண்ணி சேஃப் அண்ட் சேஃப்டி ஆஃப் தி அந்த இதில் வந்து அபார்ஷனுக்கு என்னென்ன மாதிரி மெத்தட் எடுக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்து 24 வீக்ஸ் வரை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத ரீசெண்டாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுவும் மாண்புமிகு நீதியரசர் தலைமை நீதிபதி அவர்கள் இந்த ஒய்வி சந்திரசூட் அவர்களுடைய தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வழக்குகள் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸுக்கு நான் மெயினாக சொல்ல வரும். ஜல்லிக்கட்டில்
நம்ம எல்லாருக்கும் தெரியும், மெட்ராஸில் மெரினாவில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணப்போ அங்கே போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணப்போ அதை எதிர்த்து சூமோட்டோவாக ஹியூமன் ரைட்ஸ் எடுத்தாங்க, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ். இப்போ சமீபத்தில் 4 வழக்குகள் எடுக்கப்பட்டன. எஸ்ஹெச்ஆர்சிங்கிறது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அட் ஒன்லி டெல்லி. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தனித்தனியாக இருக்கிறது. இந்த ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய ஒரு 4 வழக்குகள், பல்பீர் சிங் என்ற ஒரு வழக்கு, அவன் யாருன்னா அடிஷனல் எஸ்பி அட் அம்பாசமுத்திரம். அந்த அம்பாசமுத்திரத்தில் கூட இந்த ஆஃபீஸர் என்ன செய்வான்னா, பார்த்தா ரொம்ப அப்பாவி மாதிரி இருப்பா, பார்த்தா இவ்வளோ சாஃப்டாக இருக்கானே நம்ம நினைக்க வேண்டி வரும். என்கொயரிக்கு விசாரணைக்கு வரக்கூடிய பர்சனை கூப்பிட்டு போய் பல்ல எல்லாத்தையும் உடைச்சிடுவான், கம்ப்ளீட்டாக எல்லா பல்லையும் எடுத்துடுவான். அதே மாதிரி இது ஒரு மிஷின் மாதிரி வச்சு பல வேலைகள் செய்வான். அங்கே சப்போஸ் உண்மையிலே தெஃப்டாக இருக்கிறவனுக்கே செய்யக்கூடாது. நார்மலி இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் ஈவன் பையனை அடிக்கிறதுக்கே இப்போ வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு வந்துருச்சு, அந்தளவுக்கு இருக்குது. இவர் கம்ப்ளீட் பல பேரை எடுத்திருக்கார். அங்கே எல்லாருக்கும் இது வந்து சர்ப்ரைஸ் ஆகி ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஃபைல் பண்ண உடனே இம்மிடியட்லி சஸ்பெண்ட் ஃப்ரம் தி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹி ஃபேஸ் தி, இப்போ வந்து அவர் மேலே கிரிமினல் கேஸ் இஸ் பெண்டிங். ஏன்னு சொன்னால் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸுங்கிறது வந்து ஒரு மனுஷனை அவனை எந்த சூழ்நிலையிலையும் தேவையில்லாமல் துன்புறுத்தக்கூடாது, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஹாரஸ்மெண்ட் வந்து ஈவன் ஃபியர் கூட வரக்கூடாது. அந்த தைரியமாக ஒருத்தன் வந்து போக முடியணும், லேடிஸ் ஒரு இடத்துக்கு தைரியமாக போக வேண்டும் என்பது தான் ஹியூமன் ரைட்ஸினுடைய மிகப்பெரிய தாத்பரியம். ஸோ இங்கே வந்து இவர் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த ப்ராப்ளம் வந்துச்சு உடனே ஜட்ஜு என்ன செஞ்சிட்டாரு, இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதை எடுத்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி இப்போ அந்த விசாரணை. ஈவன் டிஜிபி ஃபேஸ்ட் செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸர், இன்றைக்கி ராஜேஷ் தாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிபி எஸ்பி, லேடி எஸ்பியை கூட காரில் வர்றப்பயே மிஸ்பிஹேவ் பண்ணப்போ அந்த எஸ்பி போல்ட் எனஃபாக புகார் கொடுத்துட்டாங்க. டிஜிபி சஸ்பெண்டட், ரிமூவ்ட் ஃப்ரம் த சர்வீஸ். அந்த அளவுக்கு இன்றைக்கி லா இஸ் தேட். அதனால் நம்ம எதை பற்றியும் கவலையப்பட வேண்டியதில்லை. அந்த வழக்கு தான் விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் என்ற ஒரு வழக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என்ன வழக்கு? ஒரு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து இப்போ பெண்களுக்கு எதிராக நடந்ததுன்னு சொன்னால் இந்த வழக்கை நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இதுக்கு பிறகு ஒரு சட்டமே மாறியது. எப்படின்னு சொன்னால், இந்த கேர்ள், அந்த அவங்க பேர் பன்வாரி தேவி, அந்த சோசியல் ஒர்க்கர், அவங்க வந்து டியூட்டி என்னென்னா சைல்டு மேரேஜை தடுத்து நிறுத்துறது. இதுதான் அவங்களுடைய வேலை. சைல்டு மேரேஜை தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து நிறுத்தின உடனே கோபமாகி அந்த ஊரில் இருக்கக்கூடிய விஐபிஸ் எல்லாம் சேர்ந்து ரேப் பண்ணுறாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட். அது இந்த சைல்டு மேரேஜில் அந்த சைல்டுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். 5, 6, 7, 12, 1.5 years. எஸ், ஹார்ட் பர்ன். இன்னைக்கு 1.5 வயசு குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தியதற்காக கணவன் முன்பு 5 பேர் சேர்ந்து அதை பாலியல் வன்முறை செய்கிறார்கள். கோர்ட்டில் கேஸ் வருது. கோர்ட்டில் கேஸ் வந்தோடனே என்ன ஆச்சு தெரியுமா? கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ராஜஸ்தானில் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸில் என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நாட் கன்விக்டட், ஆல் அக்யூட்டட் ஃப்ரம் ஆல் சார்ஜஸ். எப்படி விடுதலை பண்ணுறாங்க? 2 reasons. ஒன் இஸ் டாப் பீப்புள் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க, அப்பர் கேஸ்ட், நம்பர் 1. நம்பர் 2, there is no injury on her private part. இந்த 2 காரணத்தில் விடுதலை பண்ணுறேன். விமன் ஆர், இந்த கேர்ள் வந்து விடவே இல்லை. சோசியல் ஒர்க்கர் பன்வாரி தேவி, ஐ எம் கோயிங் டு ஃபைட். வாழ்கிறது ஒரு முறை தான், மனித உரிமை மீறல் பெண்ணுக்கு எதிராக வந்திருக்கிறது, என்னை போல பல பெண்கள் இருக்கிறார்கள், விட மாட்டேன் என்று சொல்லி தைரியமாக கோர்ட்டுக்கு போனேன். செஷன்ஸ் முடித்து ஹைகோர்ட்டில் சி ஃபைல்டு அப்பீல் ரிவிஷன் எகென்ஸ்ட் தி அக்யூட்டல். அங்கே போச்சு கோர்ட்டில், எல்லாருக்கும் தண்டனை. அதோடு அவங்க விடலை. இன்டர்நேஷ்னல் இது ட்ரீட்டின் படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க எல்லாருமே. ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய விமனுக்கு வாட் இஸ் த சேஃப்டி? இதுதான் அடுத்த கேள்வி. கான்ஸ்டியூஷனில் அதுக்கு இடமே இல்லை. அவங்க செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியில் ஒன் அமாங் த சிக்னேட்ரி அவர் கண்ட்ரி. ஸோ உடனே அதிலேருந்து எடுத்து யூடிஹெச்ஆர்லேருந்து எடுத்து ஒர்க் பிளேஸ் ஆக்ட் என்பதை போல பணியிடங்களிலே வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு. ஸோ அதை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா
எந்த பிளேஸாக இருந்தாலும் சரி, எனி டிபார்ட்மெண்ட், அவங்க யாராவது மிஸ்யூஸ் பண்ணால் இம்மிடியட்லி அவங்களுக்கு மேலே இன்டர்னல் கமிட்டி வச்சு உடனடியாக பனிஷ்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஆஃப்டர் 20 years 25 years பிறகு இந்த ஆக்ட் வந்துச்சு. நிர்பயாவுக்கு பிறகு தான் இந்த ஸ்டாக்கிங், வாயூரிசம், ஆசிட் அட்டாக் எல்லாமே வந்தது. ஸோ ஒரு உயிருக்கு பிறகு பல சட்டங்கள் வந்திருக்கின்றன. மனித உரிமையிலே நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியம் என்னென்னா, காம்பன்சேஷனை நாம் பெற முடியும். நமக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஆணையத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும். நம்ம எந்த இதுவுமே நம்ம போய் ஸ்டாம்ப் போட்ட வேண்டாம், கோர்ட்டுக்கு போக வேண்டாம், சூமோட்டோவாகவே அவங்க எடுப்பார்கள். குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கலவரத்தை அவங்க தைரியமாக எடுத்தாங்க. ஸ்டெர்லைட்டில் தூத்துக்குடி போராட்டத்தில் 13 பேர் சுட்டு கொன்னாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அதை ஒரு எடுத்து உடனடியாக இம்மிடியட் ஆக்ஷன் எடுக்க சொல்லி இது பண்ணாங்க. அந்த ஸ்டெர்லைட்டில் இருக்கக்கூடிய இப்போ சமீபத்தில் நீதியரசர் நிசா பானு, ஜஸ்டிஸ் மாலா முன்னாடி ஒரு வழக்கு வந்தது. எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் இந்த 13 போலீஸ் யாரெல்லாம் 2 போலீஸ் ஆஃபீஸரோ அத்தனை பேருக்கு தண்டனை. அவங்களை சஸ்பெண்ட், ரிமூவ் ஃப்ரம் த சர்வீஸ். இவர்களை எப்படி நாம் இது பண்ணுறது மட்டும் இல்லை, இன்னமும் பல பேர் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி மதுரையில் இருக்கக்கூடிய ஹென்ரி டிபேன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில். நான் தனியாக வேறு கொடுத்துருந்தேன், என் ஆக்ஷன் எடுக்கலைன்னு சொல்லி. ஸோ எனி வயலேஷன் நாம் காம்பன்சேஷனை கேட்க முடியும். எங்கே விதமான, நாட் ஓன்லி போலீஸ், எனி டிபார்ட்மெண்ட், அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாம் நிச்சயமாக மனித உரிமை பெற முடியும். அது மட்டும் இல்லை, டிரான்ஸ்ஜெண்டருக்கு அவர்கள் திருநங்கைகளை பாதுகாப்பதற்கு 2019 சட்டம் வந்திருக்கிறது. எந்த திருநங்கையை பார்த்து கேலி செஞ்சாலும் மினிமம் பனிஷ்மெண்ட் 2 years. அதே மாதிரி ஒரு ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட், ஒரு உடல் ஊனமானவரை பார்த்து கேலி செஞ்சால், அதுவும் எஸ்பெஷலி விமன், அவங்கள அவமானப்படுத்தினா மினிமம் 3 years இம்பரிசன்மெண்ட். இதெல்லாம் ஜஸ்ட் வேர்ட் சஃபிஷியன்ட். ஏன்னா இன்றைக்கி ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்டில் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கி அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்கு இருக்குது. அதே மாதிரி ட்ரிபிள் தலாக் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல். இன்றைக்கி அதுவும் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்பதை சமீபத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ட்ரிபிள் தலாக்குன்னு சொல்லிவிட்டு இம்மிடியேட்டாக விவாகரத்தை யாரும் பெற்றுவிட முடியாது. அப்படி செஞ்சால் பனிஷ்மெண்ட் அப் டு 3 years. செக்ஷன் 3 and 4 ஆஃப் த நியூ ஆக்ட் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது எல்லாமே சட்டத்தில் மாற்றங்கள் வந்திருக்கின்றன. நாம் செய்ய வேண்டிய கடமைகள், மனித உரிமையிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரிவு 12 படி நாம் தாக்கல் செய்ய முடியும், காம்பன்சேஷன் பெற முடியும். உயர்நீதிமன்றத்திலே ஃப்ரீயாக இலவசமாகவே நீதியை பெற முடியும். நீதி வெல்லும், நின்று வெல்லும், நிச்சயம் வெல்லும். தேங்க்யூ. Thank you for your valuable insights, sir. It was indeed a great pleasure listening to you. Friends, the session is out for questions. If you have any questions, you may ask. ஹண்ட் ஃபார் வீரப்பன்னு சொல்லி ஒன்று நடந்துச்சுல, அதில் வந்து கேம்ப்புன்னு வச்சு ஹியூமன் ரைட் வயலேஷனோட உச்சமே நடந்துச்சு. அதை பார்க்குறப்ப எனக்கு வந்து ஹிட்லரோட அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப், அந்த டார்ச்சர் கேம்ப் தான் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சூமோட்டோ போட்டு நிறையா தான் எடுத்தாங்கன்னு சொல்லி, அந்த இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணாங்களா? ஐ அப்ரிஷியேட் சௌமியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச். நான் அவங்க கேள்வி கேட்குறப்பயே ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னு சொன்னால், ஹிட்லரை பற்றி சொன்னாங்க, கான்சன்ட்ரேட் கேம்பை பற்றி சொன்னாங்க. ஸோ மாஸ் நியர்லி 60 million அவ்வளோ பேரை கொண்டு குவிச்சாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் டயத்தில் யூதர்களை கொன்று குவிச்சாங்க கம்ப்ளீட்டாக. இந்த வீரப்பன் கேஸ் ஆல்சோ, அவனுடைய ஃபேமிலி, ஈவன் ராஜகுமாரை கிட்னாப் பண்ணான். நடிகர் ராஜகுமார் கன்னடா ஆக்டரை வந்து அவன் கொண்டு வந்தான். அதுக்கு பிறகு அந்த என்ஹெச்ஆர்சியில் 2 இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுத்தாங்க. அதாவது ட்ரைப்ஸை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. சத்தியமங்கலம் அண்ட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஜங்கிள்ஸ் தான் கம்ப்ளீட்டாக. அதில் இருக்கக்கூடிய உள்ளே போய் அட்ராசிட்டிஸ் வந்து ஓவராக இருக்கிறத பார்த்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் சூமோட்டோவாக அந்த வழக்கு எடுத்து யாரெல்லாம் விக்டிமைஸ்ட், அந்த ஆதிவாசிகள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவன் வீரப்பன் அசைஞ்சு நம்ம யாருமே சப்போர்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் அவனுக்கு உதவி செஞ்சாங்க, எய்டட் பண்ணாங்கங்கிறதுக்காக அவங்கள யாரை துன்புறுத்துகிறாங்கன்னு சொல்லி காம்பன்சேஷன் கேட்டு அந்த வழக்கில் காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டது. ஸோ ஆக்சுவலி
இன்றைக்கி இந்த வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து இன்றைக்கி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க சொல்கிற மாதிரி இன்னொரு வழக்கு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அப்துல் கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க. அப்துல் கலாமுடைய சீனியர் ஹேண்ட் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் இதில் வந்து சயின்டிஸ்ட் நம்பு நாராயணன், நேம் இஸ் நம்பு நாராயணன். இந்த நம்பு நாராயணன் என்ன செய்வார், அவர் மேலே ஒரு சார்ஜ் எஸ்பினேஜ், அதாவது ரஷ்யாவினுடைய உளவாளி அப்படின்னு அவர் மேலே கேஜிபியில் ஒரு குற்றச்சாட்டு பண்ணாங்க. அந்த குற்றச்சாட்டில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டட். அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தோன்னே விடவே இல்லை. நான் எவ்வளோ பெரிய சீனியர் சயின்டிஸ்ட், என் மேலே ஃபால்ஸ் அக்யூசேஷன், ஐ எம் கோயிங் டு ஃபைல் காம்பன்சேஷன் இது 2 ways. ஒன் இஸ் ஹை கோர்ட், அனதர் ஒன் இஸ் தட் இஸ் NHRC, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ். இம்மிடியேட்டாக ஃபைல் பண்ணி அந்த கேஸ் ஐபி எடுத்து இன்டெலிஜென்ட் பியூரோ அவ்வளோ பெரிய சஸ்பெண்ட் செஞ்சு இப்போ ரீசண்டாக இந்த வழக்கில் வந்து அவருக்கு 50 lakhs காம்பன்சேஷன், இன்ட்ரீம் காம்பன்சேஷன் முதல்ல 10 lakhs, அத்தனை போலீஸ் ஆஃபீஸரும் ரிமூவ்டு ஃப்ரம் த சர்வீஸ். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி வழக்குகள் கோர்ட்டே அவங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே எடுத்துக்கிடுவாங்க. ஈவன் நான் கூட இப்போ சமீபத்தில் 2 வழக்கில் என்னை அப்பாயிண்ட் பண்ணாங்க. எலிஃபண்ட் 5 யானை ஒரே இடத்துல இறந்துருச்சு. கோர்ட்டே அந்த வழக்கு எடுத்துச்சு. ஆக்சுவலி யார் ஃபைல் பண்ணாமல், தட் இஸ் கால்ட் சூமோட்டோ காக்னிசன்ஸ். அந்த வழக்கில் நான் என்னை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி அந்த யானை இறக்குது, அதை எப்படி பாதுகாக்கிறது, இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எப்படி அந்த யானைக்கு என்னென்ன கம்பேஷனேட் லிவிங் கிரியேச்சருக்கு வந்து கம்பேஷனேட் டு லிவிங் க்ரீச்சர் என்பது எதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லி இப்போ எடுத்து அந்த வழக்கு இஸ் ஸ்டில் பெண்டிங். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இதுகளில் எவ்வளோ பெரிய ஹார்ட் கோட் கிரிமினலாக இருந்தாலுமே அதை பாதுகாக்கிறதுக்கு வலியுறுத்துறதுக்கு அவனை சார்ந்தவர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது ஐ அப்ரிஷியேட் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. India is a place where there are so many religions and so many caste sects are there. And I'm a person, I've visited all temples, mosques and all that. But I find that we are living in unity with when you come to in college or in your neighborhood. There's no difference between us, either it is a Muslim or a Hindu or something like that. But sometimes we find, we get a fear that certain forces are, they try to divide the public or something like that. How can we stop that? That is a question. And another question I have, this is very beautiful thing, we interreligious harmony. I think nowhere in the world it is like that. So many religions and so many castes. But we were living in harmony. What is happening now? One thing. And how can we do away from corruption? I don't know. We so much of natural resources. We have beautiful human power is there. Human thing is there. In spite of everything, we are not able to go to the next level. So why these questions? 2 questions I have for you. If you have answer, please. Hats off for convener. Thank you. 2 கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பல மதங்கள், பல ஜாதிகள், பல இனங்கள் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 22,000 டயலாக் பேசக்கூடியவங்க இன்றைக்கி இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க. 22 கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன்றைக்கி வந்து ரெகக்னைஸ்ட் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன். 5 லாங்குவேஜ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மது தான் ஃபஸ்ட்டு தமிழ். உண்மையிலேயே நமக்கு ஒரு பெருமை. ஆனாலும் கூட கான்ஸ்டிடியூஷனில் லா மேக்கர் டாக்டர் அம்பேத்கர் அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து இந்த நேரத்தில் ஐ வாண்ட் டு டெல். ஆர்டிக்கல் 25 to 30 மைனாரிட்டிஸ்க்கு வாட் ஆர் த ரைட்ஸ், ரைட் டு ப்ரொபேட், அவங்களுடைய மதத்தை வந்து சொல்கிறதுக்கும் அவங்க தன்னுடைய கடவுளை பற்றி சொல்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த இடத்துலையுமே யாரையுமே ஒரு டிக்னிஃபைடாக நடத்த வேண்டிங்கிறது மிக முக்கியம். ஒரு கேஸ் ரீசெண்டாக ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வழக்கு என்னன்னு சொன்னால், ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு அந்த விடோ வந்து உள்ளே போய் கும்புறதுக்காக போகிறாங்க. உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்க. நியர்பை கரூர் தாண்டி இருக்கக்கூடிய ஈரோட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அந்த கேர்ள் விடவே இல்லை. அந்த விடோ அவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கோயிலுக்குள்ளே என்னை எப்படி விடாமல் இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இட்ஸ் ரைட் டு ஒர்ஷிப் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட். ரைட் டு ஸ்லீப் இஸ் ஆல்சோ எ ஃபண்டமெண்டல் ரைட்.
இன்றைக்கி எல்லாமே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறப்ப எனக்கு எப்படி விட முடியாதுன்னு சொல்லிட்டு fought and filed before the case before the Honorable High Court by way of police protection. போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த கேர்ள் அவங்க போய் நல்லபடியாக சாமி கும்பிட்றதுக்கும் அதை யாரும் தடுக்கக்கூடாது, அதை முழு பாதுகாப்பு தரணும்னு சொல்லி ஒரு டிரெக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனில் இன்றைக்கி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஆர்டிகல் 25 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 26, 27, 28, 29 மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு வாட் ஆர் த பவர்ஸ், அவங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இது எல்லாமே அவர் டாக்டர் அம்பேத்கர் அவங்க மிக இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா 2 years 9 months 11 days இந்த கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு, நாட் 1 day, இவ்வளவு நாள் நடந்துச்சு டிபேட். அதில் அவர் டிசைட் பண்ணதில் வந்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அரசியலமைப்பு சட்டம் பெஸ்ட். ஆனால் தோல்வின்னு சொன்னால் நான் அரசியலமைப்பு சட்டத்தை சொல்ல மாட்டேன், ஆட்சியாக பண்ணுறவங்கள தான் நான் சொல்லுவேன். அதனால் ஹூ இஸ் த ஹெட்டோ அதை பொறுத்து தான் எவ்ரி திங் இஸ் தேர் என்பதை அவங்க அழகாக சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பொறுத்தவரை எப்பயுமே எனி வயலேஷன் ஆட்டோமேட்டிக்காக சகிப்புத்தன்மை மிக மிக முக்கியம். மத சார்பின்மை இந்தியன் பிரியாம்பிள்லேயே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே பிரியாம்பிள் இட் செல்ஃப் வால்யூம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கிய அங்கே இருக்கக்கூடிய சமய சார்பின்மைங்கிறது வந்து வெரி வைட்டல் வேர்ட். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஐ தேங்க்யூ ஃபார் இது. செகண்ட் கொஸ்டின் கரப்ஷன் இன்றைக்கி மோசமாக இருக்குது. எங்கேயும் போய் நமக்கு பிறந்ததுலேருந்து ஈவன் டெத் பிளேஸ்க்கு போகிற வர கரப்ஷன் இன்றைக்கி டு த கோர். இன்றைக்கி அதை முடிக்கணும், அதை க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாருடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தேர். எப்படி கரப்ஷன் வந்து இன்றைக்கி வந்து உதாரணமாக ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்ல முடியும், ஹைகோர்ட்டை பொறுத்தவரை சுத்தமாக கிடையாது. இட்ஸ் ரியலி ஐ ப்ரவுட் டு சே ஹைகோர்ட்டில் வந்து எந்த விதமான கரப்ஷன் கிடையாது. அது காரணம் வந்து ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸை வந்து அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து நம்ம கண்ட்ரியினுடைய இமேஜ். இன்றைக்கி சில நாடுகளெல்லாம் இப்போ ஜெர்மன் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் அவ்வளோ பேருமே வேல்யூஸ் வச்சுருக்காங்க. அந்த கண்ட்ரிக்கு அது அவமானம்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் எ சின், கரப்ஷன் இஸ் எ சின். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரணும். இன்றைக்கி வரதட்சணை வாங்குறதும் கொடுக்குறதும் சட்டப்படி தப்பு. வாங்கியிருந்தாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, கொடுத்தாலும் பனிஷ்மெண்ட் உண்டு ஆஸ் பர் த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 இன்றைக்கி. ஆனால் கரப்ஷன் வாங்குறவங்களுக்கு சீரியஸ் பனிஷ்மெண்ட். இன்றைக்கி ஒரு 50 ரூபா வாங்கினவனுக்கு வாழ்க்கையே போனவன்லாம் நான் பார்த்துருக்கேன். 20 years கோர்ட்டுக்கு அலையிறான், வெறும் 50 ரூபா தான் வாங்கியிருப்பான், அவன் லைஃபே தொலைஞ்சிருக்கும். அவனுக்கு மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும். கம்ப்ளீட்டாக அவன் ஃபேமிலியே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், அரெஸ்ட், பினாப்தலின் டெஸ்ட், எவ்ரி திங். ஸோ கரப்ஷன் வந்து அது வந்து மிக மோசமான, வைரஸை விட மோசமான ஒரு ஃபீலிங்ஸை நம்ம எல்லாருக்கும் வரணும். ரியலி இந்த அவேர்னஸ் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ ஃபார் குட் கொஸ்டின். தேங்க்யூ மேம். குட் ஆஃப்டர்நூன் சார். ஐ ஹாவ் அ ஸ்மால் ரெக்வஸ்ட் ஆர் டவுட் சார். இப்போ எங்கள் செகண்டர்ஸ் எல்லாமே என்எஸ்எஸ் கேம்ப் போனாங்க சார். ஸோ எனக்கு அந்த ஊர் பேர் ஞாபகம் கிடையாது. பட் நம்ம எல்லாருமே பேசுகிறோம் ரைட்டு, ஈக்குவாலிட்டி, கேஸ்ட் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். பட் அந்த ஊர் எப்படி அப்படின்னா ஒரு ஸ்கூல் வந்து சென்டர் பாயிண்ட். இந்த சைடு ஃபுல்லாமே வந்து டெவலப்டு ஏரியா, அப்பர் கேஸ்ட், அவங்க ரொம்ப வெல் ரிச்சாக வாழ்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக லோயர் கேஸ்ட். ஒரு நார்மலாக ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டியோ ஒரு எஜுகேஷன், அந்த ஸ்கூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நினச்சது பால்வாடி ஸ்கூல், பட் தே ஹாவ் த குவாலிஃபிகேஷன் 8th standard. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஊர் வந்து அண்டர் டெவலப்டாக இருக்குது. ஈவன் த யங்ஸ்டர்ஸ் வந்து படிப்பு கிடையாது, அந்த எல்டர்லி பீப்புள்ஸ் யாருக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது, ஒரு ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு கிராமம். ஸோ அவங்களுக்கு ஐ ஃபர்காட் த நேம், ஐ வில் செக் அண்ட் கெட் சார். ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கலாம்? ஏன்னா இப்போது நாங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணான்னு சொல்லிடுறீங்க. அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது சார்? எங்கே போய் அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி வெப்சைட் போய் அப்ரோச் பண்ணணும்? கங்க்ராச்சுலேட் திவ்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதி சார், தட் இஸ் டிஸ்கிரிமினேஷன். இன்றைக்கி வந்து மாணவர்கள் மத்தியில் மஞ்சக்கயிறு, சம் ஆஃப் த கயிறு கட்டியிருப்பாங்க. மஞ்சக்கயிறு கட்டினா வெந்த கேஸ்ட், அந்த டீம் மட்டும்தான் கூட உட்காருவாங்க. இது உண்மையிலே நம்ம மதுரை ஜூரிஸ்டிக்ஷன்லேயே நடக்குது, பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு இவங்களுக்கு வந்து தனியாக ஒரு டீ ஷாப், இவங்களை தனியாக வைக்கிறது.
இதெல்லாம் சீரியஸ் பனிஷ்மெண்ட் as per the SC/ST Act. First of all, the discrimination two groups சொன்னால் insult or attempt to insult on the ground of untouchability is a serious offense. Mere name calling, caste name சொல்லி கூப்பிட்டாலே, இல்லை நீ என் பக்கத்தில் உட்காரக்கூடாது தள்ளி போயிரு அப்படின்னு சொன்னாலே, how many years punishment? Minimum 3 years. So this is இந்த ஆக்ட் வந்து முதர்ந்தே இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் சில கேஸுக்கெல்லாம் பெயிலே கிடைக்காது. பெயில் மீன்ஸ் லைக் இப்போ கேங் ரேப் 12 years கேர்ள் அல்லது ஒரு கேங் ரேப்பில் வரக்கூடிய ஒரு பெரிய குரூப், அவங்களுக்கு நோ ஆன்டிசிபேட்டரி பெயில் நவ், முன்ஜாமீன் கிடையாது. அதே மாதிரி தான் கேஸ்ட்டை அட்டாக் பண்ணியோ அல்லது டிஸ்கிரிமினேட் பண்ணாலோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். எப்படி நமக்கு மாற்றுத்திறனாளிகளை பார்த்து போடா இவனை ஊனமானவன் சொல்லி கேலி செஞ்சாலே இட்ஸ் அ பனிஷ்மெண்ட் தேர். லைக்வைஸ் இதை வந்து ரொம்ப சீரியஸான பனிஷ்மெண்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. அண்டு காம்பன்சேஷன் ஆல்சோ we can claim. சப்போஸ் அதில் ஏதாவது வேறு மாதிரி அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கும் உண்டு. சம் ஆஃப் த மேட்டரில் ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வந்து இப்போ மேட்ரிமோனியலில் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போன பிறகு ஹஸ்பண்ட் பேர் தான் வைக்கணுமா இல்லை டிவோர்ஸ் ஆனது பிறகு ஒய்ஃப் பேர் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போ ஈவன் ஹஸ்பண்ட் நேமை எடுத்துகிட்டு வரக்கூடிய இன்னொரு மாப்பிள்ளை பேரை கூட வைக்கலாம்னு சொல்லி இப்போ ஜட்ஜ்மெண்ட் இஸ் தேர் இருக்குது. ஈவன் அவங்க ரீமேரேஜ் பண்ணியிருந்தா. ஸோ இந்த அளவுக்கு ரைட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஈவன் இன்ஸ்டிடியூஷனில் கூட பல இடங்களில் வந்து என்ன கேஸ்ட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர் கேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு அதுக்கே ஒரு கேம்ப் நம்ம நடத்தணும். வி மஸ்ட்டு இந்த அவேர்னஸை வந்து கொண்டு வரதுக்கு எல்லாருமே நம்ம ஆல் ஜாயின் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ. Gratitude sweetens even the smallest moments. Now I invite Ms. Ranjita of 3rd BA English to deliver the vote of thanks. Gratitude is the most exquisite form of courtesy, says Jacques Maritain. A pleasant afternoon to all present here. I deem it a pleasure and a privilege to propose the vote of thanks on this special day. At the outset, I offer my sincere thanks to the Lord Almighty for the successful conduct of this session. I take this golden opportunity to profusely thank our chief guest, Advocate K. Samidurai, Senior Mediator for Mediation and Conciliation Center, Madurai High Court Bench, for consenting to grace this occasion. Sir, your speech was an eye-opener for us and feast for our ears. We immensely thank you for your interactive speech and motivation through gifts. We assure you that we will be a responsible female citizens and preserve our dignity and the dignity of others. Thank you, sir. At this juncture, I humbly offer my special word of gratitude to our Human Rights Education Coordinator, Dr. P. Varaprasadam Krishnashanti, and all the staff for arranging this session. It's my bounden duty to specially thank our befriending secretary, diligent principal, and our supporting vice principals for their motivation and spontaneous support in all our endeavors. My heartfelt thanks to all the teaching and non-teaching staff without whom the session wouldn't be a resounding success. I convey my love and thanks to all my dear friends for making this session a memorable one. Thank you once again.